ஃப்ரெண்ட், தேங்காய் மாங்காய் துவையல் பண்ணலாமா? சூப்பராக இருக்குங்க. தேங்காய் வடை இனிப்பு, மிளகா காரம், மாங்காய் வடை புளிப்பு, அடடா சூப்பர் காம்பினேஷன். ஒரு கப்பு தேங்காய், 10 பழுத்த மிளகா, ஹாஃப் மாங்காய் பீசஸ் எடுத்திருக்கேன். ஸ்டவ்வில் பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். சீரகம், மிளகா கட் பண்ணி போட்டுட்டேங்க. தேங்காய், அதுக்கப்புறம் 4 பல் பூண்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டுட்டு கடைசியாக ஹாஃப் கப் மாங்காய் பீசஸ் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாங்க. சீசனிங் பண்ணியிருந்தோம்ல, புது உரல்ல தாங்க இன்னைக்கு பண்ண போகிறோம். ஃப்ரை பண்ணால் தேங்காய் மிளகாய் எல்லாமே ஆறி இருக்கும். நம்ம உரலில் போட்டு இடிக்க ஆரம்பிக்கலாம். பாருங்க, எல்லாமே ஓரளவுக்கு இடிச்சாச்சு இல்லையா? இப்போ வந்து அரைக்க ஆரம்பிக்கும். உரல் வந்து நம்ம டைல்ஸில் வைக்கிறதுனால அடியில் ஒரு காட்டன் கிளாத்தோ இல்லை காட்டன் நைட்டி ஃபோல்ட் பண்ணி வச்சா நம்மளுக்கு டைல்ஸ்க்கு ஒன்றும் ஆகாதுங்க. பசங்களுக்கு லீவ் விட்டாங்க இல்லையா? என் பொண்ணு தாங்க அரைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கே வேலை கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும், டைம் பாஸும் ஆயிரும், நம்மளுக்கே வேலை முடிஞ்சிடும். பாருங்க, நல்லா அரைப்பட்டுச்சு இல்லையா? நம்ம பவுலுக்கு மாற்றிட்டு தாளிப்பு வைக்கலாம். அப்படியும் சாப்பிட்லாங்க. தாளிப்பு வச்சு சாப்பிடும்போது பருப்பு எல்லாம் கிறிஸ்பியாக இருக்குங்க. பாருங்க, தாளிப்பு வச்சாச்சு. இப்போ தொகையில் போட்டுட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப்